ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கோர்ட்டில் நம்ம மாயா சாரு கையில் ஒரு வளையல் இருந்திருக்கும், அதுவும் ஆம்பளை போடுற வளையல். ஸோ இதை ஜட்ஜியாக்கிட்ட காமிச்சு எங்களுக்கு இந்த கேஸை விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னதும் ஜட்ஜியாவும் கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் சீனு 2 பேருக்கும் ஜாமீனும் கொடுத்துடுறாங்க. வெளியில் வந்ததும் லிங்கம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன ரகுராம், நீயும் உன் மருமகனும் வெளியில வந்துட்டோமேன்னு சந்தோஷப்படுறீங்களா? இது நிரந்தரம் இல்லை, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க 2 பேரும் தான் என் பொண்ணு இல்லாம போனதுக்கு காரணம்னு நிரூபணம் ஆகும். அதுக்கப்புறமா என் பொண்ணுக்குன்னு ஒரு நியாயமும் கிடைச்சிரும். ஞாபகம் இருக்குல்ல? அப்படி மட்டும் கிடைக்கல, நானும் இந்த இடத்துலயே என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படின்னுட்டு லிங்கம் அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி வராங்க. என்ன ரகுராம், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே, இது வெறும் டெம்பரரி தான், இன்னும் நிறைய நீ அனுபவிப்ப அப்படின்னுட்டு நம்ம புவனேஸ்வரியும் அங்கிருந்து போனதும் ரகுராம் சீனு 2 பேரும் எதுவும் பேசாம அமைதியா வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா பார்வதி பார்த்துட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம பத்மா ஓடி போய், சீனு வந்துட்டியாப்பா? ஆமா, என்னப்பா ஜாமீன் கிடைச்சிருச்சா அப்படின்னு போது பத்மா பாட்டிலாம் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. சிவா, என்ன ஆச்சுடா, என்ன நடந்துச்சு அப்படின்னு போது, அம்மா சாரு தொங்கும் போது அவ கையில ஆம்பளைங்க போடுற பிரேஸ்லெட்டோட இருந்துச்சுமா. அப்படின்னா கண்டிப்பா இது சாருவா எடுத்த முயற்சி இல்லை, யாரோ சாருவா திட்டம் போட்டு முடிச்சிருக்காங்க அப்படின்னு போது, ஐயோ கடவுளே, சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு பண்ற தைரியம் யாருக்குடா இருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம பார்வதி எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அது ஒன்றும் திட்டமிட்டு பண்ண சதி இல்லை, எல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ண சதி அப்படின்னும் போது, ஏண்டி அப்படின்னா என் அண்ணனால தான் சாரு கதை முடிச்சிருச்சுன்னு சொல்ல வரையா? இங்க பாரு, தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான். ஆமாமா, ஆகும்னா இப்படியே வாங்க, 7 நாளையால தெரியும்ல சாருவுக்கு யாரு காரணம், சாரு கதையை முடிச்சது யாரு அப்படின்னுங்கிற மாதிரி நம்ம பார்வதி சொன்னதும் உடனே சிவா டென்ஷன் ஆகி சத்தம் போடுறாங்க. அப்போ ரகுராம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? பார்வதி சொல்றதுல என்ன தப்பு? சொல்லப்போனா முழுக்க முழுக்க இந்த வீட்டுக்கு சாரு வந்ததுல இருந்து நாம தான் அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்தோம். சொல்லப்போனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு கத்திட்டு ரகுராம் உள்ள போயிடுறாங்க. பாட்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி, இன்னும் ஒரு வாரம் இருக்கு பாட்டி, அதுக்குள்ள கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி மாயா அந்த இடத்துல பாட்டியா படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம புவனேஸ்வரி பசுபதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க இது இப்படி ஆயிடுச்சு, என்ன அந்த பிரேஸ்லெட்டை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்களா என்ன அப்படின்னும் போதோ அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்னு இவங்க 2 பேரும் வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சாரு கதையை முடிச்சதே பசுபதி கொஞ்சம் ஆட்களை வச்சு நம்ம சாரு கதையை முடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ரவுடியோட பிரேஸ்லெட்டை தான் நம்ம சாரு கையில உருவி எடுத்திருக்காங்க. ஸோ இங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி அண்ணன், இந்த வாட்டி நம்ம போட்ட ஸ்கெட்ச் மாறவே கூடாது. பார்த்தல, அந்த மாயா புத்திசாலித்தனமா யோசிச்சு எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான்னு. இங்க பாருங்க, ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கா. ஒரு வாரம்ங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்குள்ள அந்த ரகுராம் சீனு இதுக்கு பின்னாடி இல்லைன்னு வந்துச்சு, அவ்வளவுதான். அவங்க நிரபராதியா வெளியில வர்றது மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம்னு நாமளும் உள்ள போக வேண்டியதுதான் அப்படின்னு போது, ஏமா பக்காவா திட்டம் போட்டு தான் நாம இதை பண்ணிருக்கோம், அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது சரியா அந்த இடத்துக்கு மாயா வராங்க. ஏய், இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன எதுக்காக வந்திருக்கனா? சொல்ல போனா இங்க சாருவுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. அவளுக்கு அவ தான் எங்களை எதிரியா பாப்பா. ஆனா இது வரைக்கும் நாங்க யாருமே அவளை எதிரியா பார்த்ததே இல்லை. சாருவுக்கு சீனுவுக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியும் சாரு இப்படி தவறான முடிவு எடுப்பானா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லப்போனா எங்க பெரியப்பாவுக்கு எதிரி, எங்க குடும்பத்தை இல்லாம பண்ணணும்னு நினைக்கிற ஆளண்டா நீ மட்டும்தான். அதனால பெரியப்பாவை பழி வாங்குறதுக்கு ஏன் திட்டம் போட்டு சாரு கதையை நீயும் உன் அண்ணனும் சேர்ந்து முடிச்சிருக்க கூடாது அப்படின்னும் போது, ஏய் எங்க என்னடி பேசுற, இரு உன்னையும் போலீஸ்ல கொடுக்குற அப்படின்னும் போது, ஏய் புவனேஸ்வரி, இங்க பாரு, உன் நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும்டி, இங்க பாரு
பாரு, நான் இப்போ அடித்து சொல்கிறேன். எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி நீ தான் காரணமாக இருக்குன்னு தோணுது. நான் இந்த 7 நாளைக்குள்ளே எப்படியாச்சும் இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்குன்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சி உன் வாயாலேயே ஒத்துக்க வைப்பேன். அப்படி வைக்க இல்லை, என் பேர் மாயா இல்லை அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு மாயா அங்கேருந்து போனது. என்னவா அப்படியா அச்சு எல்லாம் வந்து கேட்டுட்டு போகிறா, அதுக்காக நாம தான் பண்ணணும்னு ஒத்துக்கணுமா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு, அவளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி நம்ம புவனேஸ்வரி எகத்தாளமாக பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம லிங்கம் வீட்டில் லிங்கமும் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க. லிங்கத்தை ஏற்றி விட, இங்கே பாருங்க லிங்கம், இது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படியாச்சும் அந்த மாயா அது இது புரடு பண்ணி அவங்க 2 பேரையும் வெளியில் எடுக்க பார்ப்பா. அவங்க வெளியில் வரவே கூடாது அப்படின்னு போது, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் உசுரே என் பொண்ணு தான். இந்த உசுறு இருந்ததே என் பொண்ணுக்காகத்தான். இப்போவும் நான் இந்த உசுரை தக்க வச்சுக்கிறது என் பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான். அந்த நியாயம் மட்டும் கிடைக்க இல்லை, அந்த ரகுராம் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன். எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நானும் என் உயிரை விட்டுருவேங்கிற மாதிரி லிங்கம் வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம புவனேஸ்வரி பசுபதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மணி சிவா நம்ம மாயா சீனுக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. எங்களால தான்ப்பா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனை மட்டும் நடக்காம இருந்திருக்க சாருவுக்கு பார்த்த மாப்பிள்ளையோடைய எப்படியாச்சும் நாம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னும் போது, உடனே சீனுவும் மாயாவும் நடந்து போச்சு மாமா, இனி நாம நடக்க போறத பார்க்கணும். இதுக்கு பின்னாடி எனக்கு என்னமோ அந்த புவனேஸ்வரி தான் இருக்கான்னு தோணுது அப்படின்னதும் உடனே சிவா வந்து எதை வச்சு மாயா சொல்ற யோசிச்சு பாருங்க சித்தப்பா. சாருவுக்கும் நம்ம சீனுவுக்கும் கல்யாணம் சம்மதம் சொல்லியும் சாரு வீட்டை விட்டு போய் இப்படி இல்லாமல் போயிருக்கான்னா கண்டிப்பாக யாரோ திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த சாரு கையில் இருக்கிற பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா, அந்த பிரேஸ்லெட் வந்து யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் போது, ஆமாம்ல இப்போ என்ன பண்ணுறது மாயா, அந்த பிரேஸ்லெட் வந்து எங்கே சித்தப்பா அப்படின்னும் போது, கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துல தான் இருக்கும் மாயா, வேணும்னா நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னதும் உடனே நம்ம மாயா வந்து அந்த பிரேஸ்லெட்டை ஃபஸ்ட்டு கைரேகை பார்க்குற இடத்துல கொடுங்க. அந்த கைரேகை யாருன்னு கண்டுபிடிச்சா அவனை மட்டும் பிடிச்சோன்னா இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற மர்மம் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னதும் உடனே சிவாவும் நேராக போஸ்ட்மார்ட்டம் நடந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் சாருவோட டீட்டெயில்ஸு சொல்லி அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி அதில் இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி கொண்டு கைரேகை பார்க்குற அவர்கிட்ட வந்து கொடுத்ததும் அவரும் கைரேகையை பார்த்து நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா சொன்ன மாதிரியே நேராக அந்த கைரேகை இருக்கிறது வந்து தெரிஞ்சிருது. நேராக அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம சிவா. உடனே அந்த ஃபோமை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதில் வந்து ஒருத்தண்ட பேர் வந்து அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருமா, இவன் தான், இவனோட கையில் இருந்த பிரேஸ்லெட்டை தான் நம்ம சாரு வந்து உருவி எடுத்திருக்கா அப்படின்னும் போது இதை கேட்டு மாயா வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரகுராம் ஜானகி எல்லாம் பாராங்க. பெரியம்மா, நான் தான் சொன்னேன்ல, இந்த ஆள் தான் நம்ம சாரு இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கணும். நான் இப்போ விசாரிச்சுட்டேன், இவன் தான் இந்த பிரேஸ்லெட்டை போட்டிருந்திருக்கான் அப்படின்னும் போது உடனே நம்ம ரகுராமும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ அந்த ஆளை மட்டும் கண்டுபிடிச்சி அடினா அடித்து உண்மையை வாங்கினோன்னா அவன் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கிறது புவனேஸ்வரி பசுபதி தான் உளறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.